ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜரை எப்படி கீ போட்டு நம்ம லைஃப் டைம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்ல போகிறேன். இப்போ நிறைய பேருக்கு ப்ராப்ளமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜரை ஒரு 1 மந்த்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ அது எப்படி நம்ம லைஃப் டைமாக நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மோஸ்ட்லி நம்ம இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜரை டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இதுலேருந்து தான் டவுன்லோட் பண்ணுவோம். அதாவது இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுவோம். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாலே அது ஒரு மாதம் தான். அது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதை இதில் டவுன்லோட் பண்ண வேணாம். அதாவது கூகுளில் டோரண்ட் இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் 6.17 வெர்ஷன் ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேயே வரும். இந்த வெப்சைட் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே கிடைக்கும். ஆல்ரெடி நான் இது இந்த டவுன்லோட் பண்ணி நான் என்னோடய டெஸ்க்டாப்பில் வச்சுட்டு இருக்கேன். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நான் டவுன்லோட் பண்ணது இங்கே வச்சுருக்கேன் டெஸ்க்டாப்பில். இது 6.17 வெர்ஷனு. இதை ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கேன். எப்படின்றத மட்டும் சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆஷிஷல் என்னவோ இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சீரியல். அதோட சீரியல், அதாவது நாம் பார்த்தீங்கன்னாக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் 2 or 3 மந்த்தாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரிஜிஸ்ட்ரேஷனில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது கொடுத்தீங்கன்னாக்க ஒரு பேஜ், ஒரு இது ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் நேமு எதுனாலும் டைப் பண்ணிக்கோங்க, லாஸ்ட் நேமு, இமெயில் ஐடி. ஓகே, இப்போ சீரியல் நம்பரை இது ஒன்றா காப்பி பண்ணி அதில் போடுங்க. இது காப்பி பண்ணி போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதோட முடிஞ்சிடல. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிராக் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கின்னு மை கம்ப்யூட்டர் போங்க. அதாவது சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் இருக்கும் இல்லைங்களா, சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர். இதில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி இங்கே இருந்த மாதிரியே, அதாவது இந்த கிராக் அப்படி இருக்கிறதுல இதை காப்பி பண்ணிக்கின்னு அதாவது ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜரில் வந்திருக்கேன். இதில் அதே மாதிரி இங்கே ஒரு இது இருக்குது. இதை ஜஸ்ட் இதை டெலீட்டாவது பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ரீப்ளேஸ் கொடுத்துருங்க. ஆல்ரெடி இங்கே காப்பி பண்ணின்னு வந்திருக்கு இல்லைங்களா, ஜஸ்ட் பேஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆகிடும். இப்போ ரீப்ளேஸ் ஆகலான்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன், அதனால் ஆகலை. நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகிடும். அங்கிருந்த கிராக்லேருந்து ரீப்ளேஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது யூஸ் பண்ணால் ஒரு சில கண்டிஷன் இருக்குது. ஒரு சில இல்லை, ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நெட் கனெக்ஷன் கொடுக்கும்போதெல்லாம் இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் அப்டேட் பண்ணுவோம், லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த நேரத்தில் நீங்கள் அப்டேட் மட்டும் கொடுக்கவே கூடாது. எப்பவுமே கேன்சல் மட்டும்தான் கொடுங்க. கேன்சல் மட்டும் கொடுத்துக்கின்னு இந்த இன்டர்நெட் டவுன்லோட் 6.17 வெர்ஷனே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே வச்சுக்கலாம். யூடியூப்லேருந்து எந்த வீடியோஸ்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எதுனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.